hello everyone, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்மகாலஜி யூனிட் 2ல ஃபேஸஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல், அதாவது கிளினிக்கல் ட்ரையல்லாம் என்ன, அதில் இருக்க 4 ஃபேஸஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன? இது வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் ஹியூமன் பீயிங்கில் வந்து பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஒரு ட்ரக் ட்ரக் சேஃப்டி கண்டுபிடிக்க, அது மட்டும் இல்லாமல் அது அதோட எஃபெக்டிவ்னஸ், டோஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ மெயினாக கோல் வந்து ட்ரக்கோட சேஃபும் எஃபெக்டிவ்னஸும் வந்து ஹியூமன் பீயிங்கில் கண்டுபிடிக்கிறதா. ஸோ கிளினிக்கல் ட்ரையலுக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வயர்மெண்ட் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நியூ ட்ரக் வந்துட்டு முன்னாடி வாங்கியிருக்கணும். ப்ரீ கிளினிக்கல் சேஃப்டி டேட்டா வச்சுருக்கணும். ப்ரோட்டோகால் டிசைன், நம்ம எப்படி வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணி எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோன்றது தான். அண்ட் அப்ரூவல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அந்த தேவைப்படுது. எத்திக்கல் கம்யூனிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கணும். ரெகுலேட்டரி பாடிஸ் கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் ஆயிருக்கணும். சிடிஎஸ்சிஓ. ஓகேவா? அண்ட் மேண்டிட்டரியாக வந்துட்டு கன்சென்ட் ஃபார்ம் வந்து பார்ட்டிசிபென்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ ஃபேஸஸ் 4 ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பாருங்கள், மோர் ஓவர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்பாங்க, எத்தனை வாலண்டியர்ஸ், அது எதுக்காக பண்ணுறோம், எவ்வளோ மந்த்ஸ் ஆகுன்றது வந்து கேட்பாங்க. ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் 1 வந்து சேஃப்டிக்கும் டாலரபிலிட்டிக்கும் தான் பண்ணுறோம். வாலண்டியர்ஸ் 2200 அவ்வளோதான் இருப்பாங்க. ஓகேவா? சேஃப்டி, சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டோஸ் ரேஞ்சிங் கண்டுபிடிக்க டியூரேஷன் வந்து மந்த் ஆகும். ஓகேவா? ஃபேஸ் 2 எஃபெக்டிவ்னஸ் அண்ட் டோஸ் ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்காக 100 to 300 பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எஃபெக்ட்டு, ஆப்டிமல் டோஸு, சைடு எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 years ஆகும். மந்த் 2 years. ஓகேவா? ஃபேஸ் 3 கன்ஃபார்ம் த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் மானிட்டரி சேஃப்டிக்காக. ஓகேவா? இது வந்து 1000 to 3000 கொஞ்சம் லார்ஜ் சைக்கிளில் தான் பண்ணுவோம். எஃபெக்டிவ்னஸ்ஸு ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணுவோம். அட்வர்ஸ் எஃபெக்ட் எதுனா இருக்கான்னு பார்ப்போம். 1 to 4 years ஆகும். தென் ஃபேஸ் 4 மார்க்கெட்டிங் ஃபேஸாக, அது அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். லார்ஜ் பாப்புலேஷனுக்கு சேஃப்டி, சைடு எஃபெக்ட்ஸு அண்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ இதோட ஃப்ளோ எப்படின்னா, நம்ம ட்ரக் டிஸ்கவரி பண்ணதுக்கப்புறம், ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம், இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் போடுவோம். அப்புறம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த 3 ட்ரையல் பண்ணதுக்கப்புறம் என்டிஏ. ஓகேவா? நியூ ட்ரக் அப்ளிகேஷன். அது ஐஎன்டின்றது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நியூ ட்ரக், என்டிஏன்றது நியூ ட்ரக் அப்ளிகேஷன். அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 4 போஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபார்மகோ விஜிலன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபேஸ் 1 அங்கே சொன்னதான் அப்படியே எதுக்காக பண்ணுறோம், எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஃபேஸ் 1 வந்து மைக்ரோ டோசிங் சொல்லுவாங்க. ஸோ அது 1 மார்க் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ சேஃப்டி, டாலரபிலிட்டி, ஃபார்மகோ கைனடிக்ஸ் அண்ட் டோஸ் ரேஞ்சிங்காக தான் வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஃபோக்கஸ். ஃபேஸ் 2 எஃபெக்டிவ்னஸ் அண்ட் டோஸ் ஃபைண்டிங். 100 to 300 பேஷண்ட்டுக்கு, ட்ரக்கோட எஃபெக்டிவ்னஸ்க்கு, ஆப்டிமல் டோஸ்க்கு, ஷார்ட் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ்க்கு. மெயின் கான்செப்ட் ட்ரக் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகேவா? வித் டிசீஸ் பேஷண்ட்டோட. அண்ட் தேர்ட் ஒன் வந்து கன்ஃபர்மெண்ட்ரி ட்ரையல்ஸ், அதாவது 1000-3000 பீப்புள் இருப்பாங்க. எஃபெக்டிவ்னஸ் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணுவோம். அட்வர்ஸ் எஃபெக்ட் எதனா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ட்ரக் அப்ரூவலுக்கு கண்டிப்பாக தேர்ட் ஃபேஸ் வந்து பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? இதெல்லாம் முடிச்சு நம்ம அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சர்வலன்ஸ், எல்லா பாப்புலேஷன்லையும் லாங் டேர்ம் சேஃப்டி, சைடு எஃபெக்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பார்ப்போம். ஸோ ஓகேவா? இது வந்து ட்ரக்கு வந்து மார்க்கெட் வந்ததுக்கப்புறம். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையலோட ஃபேஸஸ்ஸு. டைப்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் வந்து ஜஸ்ட் டு நோ எப்படி பண்ணுறாங்கன்ட்டு வேணும்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ். அதாவது ரேண்டம் கண்ட்ரோல் ட்ரையல்னால் வந்து என்னென்னா, ஸோ ரேண்டமாக வந்துட்டு பீப்புளை வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து பயாஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? இதே நான் கண்ட்ரோலும் இருக்குது. இது வந்து ஃபிசிஷியன் சாய்ஸ் தான். பட் வந்து இதில் நிறைய பயாஸ்னால் தப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ பை பிளைண்டிங்ன்ற வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் லேபிளிங், அதாவது எவ்ரி ஒன் நோ, பேஷண்ட் தெரியும் நான் இந்த டேப்லெட் எடுக்க போகிறேன், இதுக்காக ஒர்க் ஆக போகுதுன்ட்டு. பட் இது வந்துட்டு சீப்பர், சிம்பிள் பட் ஹைலி பயாஸ். சிம்பிள் பிளைண்ட்னா வந்து என்னென்னா வந்துட்டு பார்ட்டிசிபேட்டுக்கு வந்து தெரியாது.
டபுள் பைண்டிங்னா பார்ட்டிசிபேட்டுக்கும் தெரியாது, இன்வெஸ்டிகேட்டருக்கும் தெரியாது. ட்ரிபிள் பைண்டிங்னா டேட்டா அனலிஸ்ட் கொண்டு தெரியாது. ஸோ இது மோரோவர் அக்யூரசி ஆஃப் த ரிப்போர்ட் வர வாய்ப்பு இருக்கு. பை இன்டர்வென்ஷன் பேட்டர்ன்னா பேரலல் குரூப் பீப்புளை வந்து எடுத்துப்பாங்க. அதாவது 2 or 3 குரூப் வந்து வேற வேற ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. இப்போ குரூப் ஏ வந்து பிளாசிபோ, குரூப் பி வந்துட்டு குரூப் ஏ ட்ரக், குரூப் பி பிளாசிபோ அப்படின்ட்டு. கிராஸ் ஓவர்னு இருக்கு. கிராஸ் ஓவர் எப்படின்னா இப்போ குரூப் ஏ வந்துட்டு ட்ரக்கு, குரூப் பி பிளாசிபோனா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அப்புறம் குரூப் பி வந்துட்டு ட்ரக் எடுப்பாங்க, குரூப் ஏ பிளாசிபோ எடுப்பாங்க. ஓகேவா? நான் இங்கேயே தெளிவாக போட்டிருக்கேன். செக் இட் அவுட். சேம் பேஷண்ட் இஸ் போத் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ திஸ் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல். ஃபார்மகோவிஜில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்